ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய 5 மிக முக்கியமான கடமைகள். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க, நாயகமே, என்னுடைய திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவியோடு நான் எவ்வாறு நடந்து கொள்வது, அவருடைய கடமைகள் என்ன என்பதாக கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. முதலாவது சொன்னாங்க, அன் துத்இமஹா இதா தஅம்த், நீ உண்ணும் பொழுது உன்னுடைய மனைவிக்கும் உணவு கொடு என்பதாக சொன்னாங்க. நாம் ஏதாவது சாப்பிட்றோம் என்பதாக சொன்னால் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், வதக்ஸூஹா இதக்தஸைத், நீ ஆடை அணியும் பொழுது அவளுக்கும் ஆடை வழங்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. நாம் நல்ல துணிகள் போடுகிறோம் என்பதாக சொன்னால் நம்முடைய மனைவிக்கும் நல்ல துணியை வாங்கி தர வேண்டும். இது இரண்டாவது கடமை. மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தத்ரிபில் வஜ், முகத்தில் அடிக்காதீர்கள். அதாவது மனைவிக்கு ஒருபோது நம்ம அடிக்கக்கூடாது, அவங்கள்ட்ட நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம இன்னைக்கு நம்முடைய மனைவி மக்களோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க திட்டுறோம், அவங்களை அடிக்கிறோம், அவங்க மீது கோபிக்கிறோம், இதெல்லாம் செய்யக்கூடாது. மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மனைவிமார்களும் கணவர்களோடு நல்ல வாழ வேண்டும். நான்காவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா துகப்பிஹ், நீங்கள் உங்களுடைய மனைவியை கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேசாதீர்கள். கேவலமான வார்த்தை, திட்டுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, மனைவியோடு அப்படியெல்லாம் நடந்துக்கூடாது. நல்ல வார்த்தைகளாக, பண்பான வார்த்தைகளாக, செல்லமான வார்த்தைகளாக அவர்களுக்கு உங்களுடைய மனைவிமார்களை செல்லமான வார்த்தைகளாக கூப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பை, பாசத்தை உண்டாக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். ஐந்தாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது சலசலப்புகள் ஏற்பட்டால் அது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுடைய விஷயத்தை வெளியே கொண்டு போகாதீங்க, மக்கள் மத்தியில் சொல்லாதீங்க. தேவையில்லாம நம்முடைய வீடுகளில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம நாலாவதாக வெளியிலிருந்து ஆள் கூப்பிட்டு வரக்கூடாது. பிரச்சனை பெருசாகிவிடும். அந்த கணவன் மனைவி பிரிவதற்கு அவர்களே காரணமாக ஆகிடுவார்கள். எனவே சொன்னார்கள், வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், எந்த விதமான சலசலப்புகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை திருத்தி அதை நீங்கள் 2 பேர் ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இது முக்கியமான கடமைகளாக இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதாக சொன்னால், கணவன் மனைவி இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மனைவியும் கணவனிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதை விளங்கச் செய்வானாக. அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா, அஹ்மத், நசாயி, ரியாதுஸ் சாலிஹீன் போன்ற நூல்களில் பதிவாக இருக்கிறது.